தினம் தினம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஆர்வத்தை நம் பிள்ளைகளுக்கு குறைக்க வேண்டும். நீங்கள் எல்லாரும் திருவிளையாடல் படம் பார்த்துருப்பீங்க இல்லையா? எல்லாரும் பார்த்துருக்கீங்க. நிறைய பேர் இப்போ பெரியவங்களா இருக்கீங்க. அந்த திருவிளையாடல் படத்திலேயே நமக்கு பிடிச்ச காட்சி எது? அந்த நாகேஷும் சிவாஜியும் பேசுவாங்களே, பிரிக்க முடியாதது எது, சேர்ந்தே இருப்பது எது. அந்த சீனை இன்னைக்கு பார்த்தோம். அந்த சீனுக்கு பின்னால் ஒரு சின்ன சம்பவம் இருக்குது, சொல்கிறேன் கேளுங்க. திருவிளையாடல் படம் எடுக்கிறதுன்னு அந்த இயக்குனர் முடிவு பண்ணிட்டார். முடிவு பண்ணி சிவாஜியை ஹீரோவாக ஃபிக்ஸ் பண்ணிட்டார். அடுத்தது நாகேஷை போய் ஃபிக்ஸ் பண்ணுறார். நாகேஷ் கிட்ட சொல்கிறார், நீங்கள் இந்த ரோலில் நடிக்கிறீங்க, தர்மி ரோலில் நடிக்கிறீங்க. நாகேஷ் சொல்கிறார், வேணாம் சார், சிவாஜியோட நடித்தா நான் எடுபட மாட்டேன், வேணாம். இல்லை நீங்கள் தான் நடிக்கிறீங்க. நாகேஷை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. பர்டிகுலர் சீன் ஷூட்டிங். எந்த சீன்? சிவாஜியும் நாகேஷும் பேசுவாங்களே அந்த சீன் ஷூட்டிங் நடக்குது. சீன் ஷூட்டிங் முடிஞ்ச உடனே அந்த டைரக்டர் போய் சிவாஜிட்டு, அண்ணே இந்த சீனில் சூப்பராக நடிச்சிட்டிங்க அண்ணான்னு கை கொடுக்குறாரு. யாருக்கு? சிவாஜிக்கு. ஒன்று நெட்ஸ் அந்த யூனிட்டில் இருக்கிற லைட் மேனு, மேக்கப் மேனு எல்லாரும் போய் சிவாஜி கை கொடுக்குறான். அண்ணா என்ன நல்லா இருக்குங்க. நாகேஷ் ஒரு ஓரமாக போய் நின்ட்டார். இதுக்கு தான் இந்த படத்தில் நடிக்க மாட்டோம், சிவாஜி இந்த சீனில் நம்மளை தூக்கி சாப்பிட்டாருன்ட்டு. இப்படி எல்லாரும் சிவாஜிக்கு கை கொடுத்தோன்னே சிவாஜியில் தள்ளுங்க 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 தள்ளுங்கட்டு நேராக நாகேஷ்ட வந்தார். நாகேஷ் கை கொடுனார். நாகேஷ் சொன்னார், என்னென்னா எல்லாரும் உனக்கு கை கொடுக்குறாங்க, நீ போய் எனக்கு கை கொடுக்குறிய. அதுக்கு சிவாஜி சொன்னார், இல்லை இன்னும் 50 வருஷம் கழிச்சு இந்த படத்தை யாராவது பார்த்தாலும் இந்த சீனில் என்ன ரசிக்க மாட்டாங்க, ஒன்றை தான் ரசிப்பாங்க. இப்படி சொன்ன உடனே எல்லா கூட்டமும் நாகேஷ்ட வந்துட்டான். நம்மளால தான் எங்க கூட்டம் சேர்த்து அங்கே ஓடிடுவானு. எல்லாம் நாகேஷ்ட கை கொடுத்தா, அண்ணே கை கொடுங்க கை கொடுங்க, சிவாஜியை உங்களை பாராட்டிட்டாரு, எப்படி நடிச்சிங்க இந்த ரோல். அப்ப நாகேஷ் ஒரு பதில் சொன்னார் பாருங்க. அதான் இந்த கூட்டத்துக்கான மெசேஜ். நாகேஷ் சொன்னார், இந்த படத்துல தானா புலம்புற தர்மி கேரக்டர்னு டைரக்டர் எனக்கு சொல்லிட்டாரு. நான் டெய்லி மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் குளத்தில் வாக்கிங் போவேன். அங்கே ஒரு பைத்தியக்காரன் தானா பேசி நிற்பான். டெய்லி அவனை பார்த்து அவன் செய்யறத அப்படியே இங்கே செஞ்சேன். அந்த பைத்தியக்காரன் தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன் சொன்னார். என்ன பொருள்? கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் இருந்தால் பைத்தியக்காரனிடத்திலிருந்து கூட கற்றுக்கொள்ளலாம். கற்றுக்கொள்ள முடியாது என்று முடிவெடுத்து விட்டால் நாம் பக்கத்து வீட்டில் திருவள்ளுவர் இருந்தாலும் பயனில்லை.